ஆரம்பிச்சிட்டாளா? அவ தான் மழையா இருந்தாலும் சரி, இல்ல மரத்துல இருந்து பூ விழுந்தாலும் சரி, டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுவாளே. ஃபர்ஸ்ட் டே காலேஜ் டி, இப்படி கிளாஸுக்கு லேட்டா போனா நல்லா இருக்காதுல்ல. கூப்பிடு அவளை. கூப்பிட்டா மட்டும் வந்துடவா போறா? அந்த பூ எப்ப அது கொட்டுறத நிறுத்துதோ அப்பதான் வருவா. வந்தனா, நீ கூப்பிடு அவளை. நானா? சரி. ஏய் அஞ்சலி, சேர்ப்பது நடைபழகிடும் கதை அருவிகளே. ஏண்டி, உனக்கு இந்த பழக்கம் மாறவே மாறாதா? கண்டிப்பா மாறாது. மழை வந்தா ஆடுற, மரத்துல இருந்து பூ கொட்டினாலும் ஆடுற, இலை கொட்டினாலும் ஆடுற, சந்தோஷமா இருந்தாலும் ஆடுற, கஷ்டமா இருந்தாலும் ஆடுற. இப்படி ஆடிக்கிட்டே இருப்பியா? ஆமா, ஆடிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால டான்ஸ் ஆடுறதுக்கு எந்த காரணமும் தேவையில்லை. டான்ஸ் ஆடணும்னு தோணுச்சுன்னா நான் ஆடுவேன். அஞ்சலி, நீ ஸ்கூல்ல ஆடின, ஆனா இது காலேஜ். இங்க எத்தனை பேர் இருப்பாங்க, நீ பாட்டுக்கு ஆடுற. ஸ்கூலா இருந்தாலும் சரி, இல்ல காலேஜா இருந்தாலும் சரி, இவ எங்கனாலும் ஆடுவாதான். இவளை நம்மள தடுக்க முடியுமா? என்னை யாராலையும் தடுக்கவே முடியாது. எனக்கு பிடிச்ச டான்ஸை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். சந்தோஷமா இருந்தாலும் சரி, கஷ்டமா இருந்தாலும் சரி, எல்லா விதத்துலையும் நான் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பேன். சரிடி, ஆடினதெல்லாம் போதும். ஃபர்ஸ்ட் டே காலேஜ், முதல் நாளே நம்ம கிளாஸுக்கு லேட்டா போகணுமா? ஆமா ஆமா, முதல் நாளே எப்படி கிளாஸுக்கு லேட்டா போகிறது? வா, நம்ம கிளாஸுக்கு போகலாம். சரி, கிளாஸுக்கு போகலாம். மச்சான், டேய் மச்சான், கேக்கே. டேய் என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி இருக்க? மச்சான், நான் கூட ஸ்டைலா உட்காந்து மூஞ்சில கர்ச்சிப்பை வச்சுட்டு உட்காந்துருந்தியா? ஆளு பயங்கரமா செம்ம கெத்துல மாசா உட்காந்துருக்கன்னு நினைச்சேன்டா. ஆனா கர்ச்சிப்பை எடுத்ததும் உன் மூஞ்ச பார்த்ததும் சத்தியமா மச்சான் சிரிப்பு அடக்க முடியலடா. டேய், நானே செம்ம கடுப்புல இருக்கேன், ஒழுங்கா ஓடி போயிடு. கடுப்புல இருக்கியா மச்சான்? மச்சான், தளபதி டைலாக்டா. என் கடை அடுப்புல இருக்கவன் கடுப்புல இருந்தா இடுப்பை உடைச்சிருவேன். அந்த மாதிரி எஸ்ஐவி காலேஜ்ல கெத்தா இருக்கணுமே தவிர கடுப்புல இருந்தா இடுப்பு உடஞ்சிருமா, அந்த மாதிரி இருக்குடா. மச்சான் ஏன்டா நீ வேற? அவனே கடுப்புல இருக்கான், நீ வேற ஏன்டா? மச்சான், ஏன் மச்சான் இடுப்புல இருக்க? சாரி மச்சான், டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. கடுப்புல இருக்க? டேய், என்னை பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதுல்ல? நானே இந்த வருஷம் என் வாழ்க்கையே போயிடுச்சுன்னு துக்கத்துல இருக்கேன், நீங்க வேற. மச்சான், என்னடா சொல்ற? உன் வாழ்க்கை இந்த வருஷத்தோட முடிஞ்சிருச்சா? ஏன்டா அப்படி சொல்ற? ஆமா மச்சான், இந்த வருஷம் என் வாழ்க்கையே போச்சு. என் மொத்த சந்தோஷமும் ஆசையும் எல்லாம் சேர்த்து குயினோண்டி புதைச்சிட்டானோடா. என்னால தாங்கிக்கவே முடியலடா. துக்கம் வேற தொண்டையை அடிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இங்க வந்து அப்படியே படுத்துட்டேன். டேய் என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீ நல்லா தானே இருக்க. ஏன்? கிரிஷ், நான் நல்லா இல்லை கிரிஷ், நான் நல்லாவே இல்லை கிரிஷ். டேய் இப்படி எல்லாம் சொல்லாத, எங்களுக்கு பயமா இருக்குல்ல. சரி, என்ன நடந்துச்சுன்னா அது சொல்ல. அதை எப்படி என் வாயால நான் சொல்லுவேன்? ஐயோ. டேய் மச்சான், சொல்லு மச்சான். கடுப்பேத்தாதடா. ஒழுங்கா என்ன நடந்ததுன்னு சொல்லு, எங்களுக்கு பயமா வருதுல்ல. ஆமா மச்சி, என்ன ஆச்சுன்னு சொல்லு, நாங்களாம் இருக்கோம்ல. ஆமா மச்சான், எனக்காக நீங்க இருக்கீங்க. என் துக்கத்தை உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவேன்? சொல்றேன் மச்சான், சொல்றேன். என் மனசை கல்லாக்கிட்டு அந்த விஷயத்த சொல்றேன். எனக்கு நடந்த கொடுமையை சொல்றேன். சொல்லு. போன வாரத்துல இருந்து நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். போன வாரம் மட்டும் இல்லடா, நம்ம எப்பயுமே சந்தோஷமா தான் இருக்கோம். மேட்டர் என்ன, அதை சொல்லு. மச்சான், நான் அதை சொல்லலடா. நம்ம எப்பயுமே சந்தோஷமா தான் இருப்போம். ஆனா போன வாரத்துல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தால, ஃபர்ஸ்ட் இயர்ஸ்லாம் வராங்கன்னு. ஆமா, ஃபர்ஸ்ட் இயர்ஸ்லாம் வராங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தோமே. அது கூட இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் இயர்ஸ்லாம் வராங்க. அப்ப இப்பவும் சந்தோஷமா தானே இருக்கும். ஆனா நான் சந்தோஷமா இல்லையே மச்சான். சரி புலம்பாத, முதல்ல விஷயத்த சொல்லுடா. இந்த வருஷம் எவ்வளோ கனவோட இருந்தோம். நல்ல நல்ல ஃபிகர்லாம் வரும், கரெக்ட் பண்ணிடலாம். இந்த வருஷமாவது சிங்கிளா இருப்போம், நம்ம மிங்கிள் ஆயிடுவோன்னு ரொம்ப கனவுலாம் கண்டமேடா. ஆமா மச்சான், அது உண்மைதான். அதுக்கும் நீ சோகமா இருக்கிறதுக்கும் என்னடா? மச்சான்,
அங்கதான் மச்சான் அந்த காலேஜுக்காரனுங்க எனக்கு வச்சானுங்க ஆப்பு. புரியலடா, அதுல என்னடா ஆப்பு வச்சானுங்க? மச்சான், எப்படியும் இன்ஜினியரிங்ல வர பொண்ணுங்கள நம்ம எப்படியும் பார்த்துருவோம். அதனால காலையில கிளம்பி உங்களுக்கு முன்னாடியே வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் வாசல்ல நின்ன மச்சான். இது ஆர்ட்ஸ் காலேஜ் முன்னாடியா? கோரஸா பாடாதீங்கடா. ஆர்ட்ஸ் காலேஜ் முன்னாடி. அது என்ன அவ்வளோ தூரமா? பக்கம் தானே. கேட்டு வேற வேறையா இருந்தாலும் பில்டிங் ஒன்னா தானே இருக்கு. அதே தான்டா, கேட் வேற வேறையா இருந்தாலும் பில்டிங் உள்ள ஒன்னா தானே இருக்கு. நீ இங்கே வந்து பாத்துட்டு இருக்கலாமே. அது எப்படி மச்சான் முடியும்? எதுவா இருந்தாலும் கேட்டுக்கு வெளியில தானே. உள்ளார வந்தா அங்க இருக்கிற பசங்க இங்க இருக்கிற பொண்ணுங்களை சைட் அடிக்க கூடாது. இங்க இருக்கிற பசங்க அங்க இருக்கிற பொண்ணுங்களை சைட் அடிக்க கூடாது. போட்ட ரூல்ஸே நானே மீறுவேனா? பொல்லாத ரூல்ஸ். இந்த ரூல்ஸை எவன் போட்டான்னு தெரியல, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரானுங்க. ச்சே, இங்க நல்லா இல்லைன்னா அங்க பார்க்கவும் முடியல, அங்க நல்லா இல்லைன்னு இங்க பார்க்கவும் முடியல. கடுப்பா இருக்கு. எனக்கும் அதே மச்சான், கடுப்பா இருக்கு. டேய் டேய் டேய், நீ அவன் சொல்றதை புடிச்சிட்டு பேசாத. நீ சொல்லு, விட்டதுல இருந்து சொல்லு. ஆர்ட்ஸ் காலேஜ் முன்னாடி நின்ன அப்புறம்? ஆர்ட்ஸ் காலேஜ் முன்னாடி நின்னா மச்சான், பொண்ணுங்க அழகழகா வந்துச்சுங்கடா. சரி, அழகா தானே வந்துச்சுங்க, அதுல உனக்கு என்ன கஷ்டம்? இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணுங்க எவ்வளோ அழகழகா வந்துச்சுங்க. கொஞ்ச நேரம் அங்கேருந்து சைட் அடிச்சுட்டு, ஆர்ட்ஸ் பிள்ளைங்களே இவ்வளோ அழகா இருக்கும்போது இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணுங்களும் செம்மையா இருக்கும்ல அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு கிளுகிளுப்பு வளர்த்துக்கிட்டு ஆசையோட வந்து இன்ஜினியரிங் வாசல் முன்னாடி நின்ன மச்சான். ஆ, ஆர்வத்தோட நின்னு பார்த்தேன்டா. கொய்யால எவ்வளவுமே நல்லா இல்லடா. அதை நினைக்கும் போதுதான் மச்சான் துக்கம் தொண்டை அடைக்குது. என் வாழ்க்கையோ போயிடுச்சுடா. இந்த வருஷமும் என் ஆசை எல்லாத்தையும் குழி நோண்டி புதைச்சிட்டானுங்கடா. டேய், இதுக்காட இப்படி மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துருக்க? சரி, எவ்வளவு நேரம் நீ அங்க பாத்துட்டு இருந்த? மச்சான், ஒரு 4 பொண்ணுங்களை பார்த்த உடனே என் மனசே கஷ்டமாயிடுச்சுடா. அதான் நேரம் இங்க வந்து உக்காந்துக்கிட்டேன். பைத்தியக்காரா பைத்தியக்காரா, 4 பொண்ணுங்களை பார்த்துட்டு எல்லா பொண்ணுங்களும் மொக்கையா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க வந்து உட்காந்துருக்க. இதுல வேற சோக கீதை பாடிட்டு இருக்க. நாங்களும் என்னமோ ஏதோ ஆச்சுன்ட்டு பயந்துகிட்டு உன்கிட்ட எல்லாமே கேட்டுட்டு இருக்கோம். மச்சான், என்னடா நீங்களும் அதை பார்த்து துக்கம் தாங்காம நீங்களும் என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. சரி விடுங்க மச்சான். இந்த வருஷமும் நம்ம 3 பேர் மட்டும்தான் என்ஜாய் பண்ண முடிய மாட்டுக்கு. நம்ம 3 பேர்த்துக்கும் 3 பேர் வரவே மாட்டாங்களா மச்சான்? எப்பயுமே சிங்கிள் பசங்களாவே இருப்போமாடா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அதே தான் மச்சான் நானும் சொல்றேன். இந்த வருஷமும் அதுக்கான வாய்ப்பே இல்லை. டேய் மச்சான், என்னடாச்சு உங்களுக்கு? ஏன்டா திடீர்னு சிரிக்கிறீங்க? ஓ, உங்களால சோகமா இருக்க முடியலன்னு இப்படி சிரிச்சுக்கிட்டே நடிக்கலான் இருக்கீங்களா? ஆனா என்னால அப்படி இருக்க முடியல மச்சான். நீ வாய மூடுறா, நீ வேற என்னென்னமோ பேசிக்கிட்டு. ஏண்டா மச்சான், 4 பொண்ணுங்களை பார்த்துட்டு நீ மொத்தமா முடிவு பண்ணிடுவியாடா எந்த பொண்ணுங்களும் நல்லா இல்லைன்னு? அப்புறம் ஆத்த 4 பொண்ணுங்களே அவ்வளோ மொக்கையா இருந்துச்சு. இதுல மற்ற பொண்ணுங்களாம் எப்படி இருக்குமா? போடா, நாங்க இவ்வளவு நேரம் அங்கதான் நின்னு பாத்துட்டு இருந்தோம். எல்லா பொண்ணுங்களும் சூப்பரா இருந்துச்சு. 1 2 தான் மொக்கையா இருந்துச்சு தெரியுமா? சிபி இங்க பாரு, என்னை சமாதானப்படுத்துறதுக்காக அப்படி சொல்லாதடா மச்சான். டேய் லூசு, நாங்க எதுக்குடா சமாதானப்படுத்தணும்? உண்மையா தாண்டா சொல்றோம். ஏதோ 1 2 ஃபிகர் மொக்கையா தான் இருந்துச்சு. ஆனா நிறைய ஃபிகர் நல்லா தான் மச்சான் இருந்துச்சு. நாங்க 2 பேரும் இவ்வளவு நேரம் நின்று அங்க சைட்டு தான் அடிச்சிட்டு இருந்தோம். ஆமா மச்சான், ஃபிகருங்களும் சூப்பரா இருந்துச்சு இந்த வருஷம். கண்டிப்பா இந்த வருஷம் நானு சிங்கிளாலாம் இருக்க மாட்டேன். எப்படியாவது கமிட்டட் ஆயிடுவேன்டா. டேய், உண்மையாவாடா சொல்றீங்க? ஆனா நான் பார்த்த பொண்ணுங்க ரொம்ப மொக்கையா இருந்தாங்களே. டேய், நாங்க சொன்னா நம்ப மாட்டியா? நாங்க என்னைக்காவது இந்த விஷயத்துல போய் சொல்லியிருக்கோமா? மச்சான், நாங்க சொன்னா நம்ப மாட்டியா நீ? அது எப்படிடா? என் மச்சான் சொன்னா நான் நம்ப மாட்டேனா? நம்புறேன் மச்சான். அதான் கேக்கேங்கிறது. மச்சான், சத்தியமா சொல்றேன்டா, கண்டிப்பா இந்த வருஷம் நம்ம மிங்கிள் ஆயிடுவோம். எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சுடா. அப்போ இனிமே நம்ம சிங்கிளா இல்ல, நமக்குன்னு ஒரு ஜோடி வரப்போகுது, அப்படிதானே? அதேதான். அதிதி, வந்துட்டியா? நான் பஸ்ஸை விட்டு இறங்கினதும் பார்த்தேன் உன்னோட பஸ் வரல. ஸோ இன்னைக்கும் உன்னோட பஸ் லேட்டுன்னு நினச்சிட்டு தான் நான் வந்துட்டேன் கிளாஸ் ரூமுக்கு. ஆமாம் அதிதி, இன்னைக்கும் பஸ் லேட்டு தான்.
அதனால தான் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. நானும் பஸ் விட்டு இறங்கினதும் பார்த்தேன், உன்னோட பஸ் வந்துருச்சு. ஸோ நீ கிளாஸில் தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும், அதான் நேராக கிளாஸ்க்கே வந்துட்டேன். துர்கா, இன்னைக்கு உன் ட்ரெஸ் நல்லா இருக்கு. உன்னோட ட்ரெஸ்ஸுமே நல்லா இருக்குடி. ம். அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மாதான், அப்படியே ஏதாவது படிக்கலான்ட்டு ஒரு புக் எடுத்து சும்மா ரீட் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான். உன் மாமன் பொண்ணுக்கு இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் டே காலேஜ்? ஆமாம், இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே காலேஜ். ஆனால் அவன் இன்ஜினியரிங் டி. இன்ஜினியரிங்காக இருந்தா என்ன, ஆர்ட்ஸாக இருந்தா என்ன, ரெண்டும் ஒரே இடத்துல தானே இருக்கு. ஆமாம். வந்துட்டாளா? அவள் உன் கூட தான் வந்தாளா என்ன? இல்லை, அவள் ஏன் கூடலாம் வரல, அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டா. அது மட்டும் இல்லாமல் அவளோட காலேஜ் பஸ் வேற, என்னோட காலேஜ் பஸ் வேற. அவள் எப்படி என் கூட வர முடியும்? ஆமாம்ல, நம்ம 2 பேரோட காலேஜ் பஸ்ஸும் வேற வேற. ம், ஓகே ஓகே. ஆமாம், அவள் பேர் என்னமோ சொன்ன? அவள் பேரா? ஸ்ரீ. சரி, அஞ்சலி. ஸ்ரீயா அஞ்சலியா? அவள் பேர் அஞ்சலி தான். ஆனால் செல்லம்மா வீட்டில், அதாவது க்ளோஸ் ஆனவங்க மட்டும் அவளை ஸ்ரீன்னு கூப்பிடுவாங்க. அது என்ன க்ளோஸ் ஆனவங்க மட்டும் ஸ்ரீன்னு? இது ஏதாவது செல்ல பேரா? செல்ல பேருன்னு சொல்லலாம், ஆனால் இது எங்கள் மாமாவுக்கு பிடிச்ச பேர். புரியலடி. எங்கள் சின்ன மாமாவுக்கு, அதாவது பார்த்திபன் மாமாவோட தம்பிக்கு, ராஜன் மாமா, அவருக்கு வந்து ஸ்ரீதேவி மேம், அதாவது ஆக்டர் ஸ்ரீதேவி இருக்காங்களே, அவங்களன்னா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. எனக்குமே அவங்கள பிடிக்கும் தான். அழகாக இருப்பாங்க பார்க்க, அவங்க படமுமே நல்லா இருக்கும். நீ அவங்க படம்லாம் பார்ப்பியா? வீட்டில் பார்ப்பாங்கல்ல, தாத்தா பாட்டி பார்க்கும்போது நானும் அப்படியே உட்காந்து பார்ப்பேன், நல்லா தான் இருக்கும். ஆமாம், நானும் பார்த்துருக்கேன். அதுவும் எதனால் தெரியுமா? மாமாவால் தான் பார்த்தேன். சரி சொல்லு, அப்போ உங்கள் மாமாவுக்கு ஸ்ரீதேவி மேம் பிடிச்சதால ஸ்ரீதேவின்னு வச்சுட்டாரா? அதனால தான் ஸ்ரீன்னு கூப்பிட்டுட்டு இருக்கீங்களா? அவள் அஞ்சலி பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு பொன் குழந்தை பிறந்தா ஸ்ரீதேவின்னு தான் பேர் வைக்கணும்னு அப்போவே முடிவு பண்ணிட்டாரு. ஆனால் அத்தைக்கு அது பிடிக்கல. ஏண்டி, பேர் நல்லா தானே இருக்கு. பேர் நல்லா தாண்டி இருக்கு, ஆனால் அவர் வந்து பொண்ணுக்கு ஆசையாக அந்த பேர் வச்சா நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு வச்சிருக்கலாம். எனக்கு ஸ்ரீதேவி மேமை பிடிக்கும், அதனால ஸ்ரீதேவி தான் வைப்பேன்னு சொல்லி பிடிவாதமாக இருந்தார். அதனால அத்தை அதுக்கு ஒத்துக்கல. அப்புறம் பாட்டிலாம் இருந்துக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கெலாம் பேர் வைக்கக்கூடாது, பிள்ளை பிறந்த டைமு எல்லாம் எதுன்னு பார்த்துட்டு என்ன எழுத்தில் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க, அதில் நம்ம வச்சுக்கலான்னு சொல்லி ஏதோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் யாரும் போய் பார்த்து இந்த லெட்டரில் தான் பேர் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, அதாவது ஆவில் தான் வைக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் மாமா ஒத்துக்கவே இல்லை. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், எனக்கு என் பொண்ணுக்கு நான் ஸ்ரீதேவின்னு தான் பேர் வைப்பேன்னு பிடிவாதமாக இருந்தார். ஆனால் அத்தை யாரும் ஒத்துக்கல. அத்தை மட்டும் இல்லை, வீட்டில் யாருமே ஒத்துக்கல. என்னதான் உன் ஆசை இருந்தாலும் இப்படிலாம் பேர் வைக்க வேண்டாம், அவள் அம்மா என்ன ஆசைப்படுறாளோ அதுவே வைக்கட்டுமே அப்படின்னு சொல்லி எல்லாருமே எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனால் மாமா ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் வீட்டில் இருக்கவங்களாம் பேசினதால மாமா சரின்னு சொன்னார். அதுவும் எதுக்காக தெரியுமா? நீ பேர் வேணா வச்சுக்கோ, ஆனால் என் பொண்ணை நான் அப்படி தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி தான் சொன்னார். அத்தை அவளுக்கு அஞ்சலின்னு தான் பேர் வச்சாங்க, ஆனால் மாமா அவளை ஸ்ரீதேவின்னு தான் கூப்பிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்களும் ஸ்ரீதேவின்னு கூப்பிடல, எல்லாருமே ஸ்ரீன்னு ரொம்ப செல்லமாக கூப்பிட்டு இருந்தாங்களா. அப்புறம் மாமாவே சரி ஸ்ரீதேவின்னு கூப்பிட்றத விட்டுட்டு ஸ்ரீன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. பக்கத்தில் இருக்கவங்க, அவளை நல்லா தெரிஞ்சவங்க, அவளை பிடிச்சவங்க மட்டும் ஸ்ரீன்னு கூப்பிடுவாங்க. ஆனால் அவள் பேர் அஞ்சலி தான். ஏண்டி, ஒரு பேர் வைக்கிறதுல இவ்வளோ பெரிய குழப்பமா? ஆமாம், அவளுக்கு மட்டும்தான் அவ்வளோ பெரிய குழப்பம். அவள் தங்கச்சி, அதாவது என் மாமாவோட 2வது பொண்ணு, அவள் இப்போ 10th படிக்கிறா. அவள் பேர் நர்மதா. அவளுக்கெல்லாம் இவ்வளோ கஷ்டம்லாம் படலை. அவளுக்கு பேர் வந்து எங்கள் மாமா தான், பார்த்திபன் மாமா தான் வச்சாரு. அவர் பேர் வச்சதால யாரும் எதுவும் சொல்லலை. உன்னோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கே, ஒவ்வொரு தடவையும் கேட்குறப்ப அப்படியே மெய் மருந்து நிற்கிற மாதிரியே இருக்கும். எல்லாம் அப்படிதான், என்ன பண்ணுறது, ஃபேமிலி கொஞ்சம் பெருசு இல்லை. ஃபேமிலி பெருசாக இருக்கிறதால ஸ்டோரியும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஏதோ ஒன்று, ஆக மொத்தத்தில் அந்த பொண்ணுக்கு ஒரு பேரை வச்சிங்க, ஆனால் வச்ச பேர் கூப்பிடாம செல்ல பேரை தான் கூப்பிட்டுருக்கீங்க. ஆமாம், வெளியில் இருக்கவங்க அஞ்சலின்னு தான் கூப்பிடுவாங்க ஸ்கூலில் எல்லாமே. அவளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்க, பக்கத்தில் இருக்கவங்க மட்டும் ஸ்ரீன்னு கூப்பிடுவாங்க. நீ சொல்லும்போது எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்குது. என்னைக்காவது ஒரு நாள் கூட்டிகிட்டு வா, பார்க்கலாம். சரி, நம்ம என்னைக்காவது வெளியில் போவோம்ல, அப்போ அவளை கூட்டிகிட்டு வரேன். மச்சான், அந்த சார் இப்போ கிளாஸ்ல என்னமோ உன்னை பத்தி பேசிட்டு இருந்தாரு, அது உனக்கு புரிஞ்சுது? எனக்கு சுத்தமாக புரியல, தூக்கம் தான் வந்துச்சு. மச்சான் கௌதம், உனக்கு ஏதாவது புரிஞ்சுது? என்னத்த அப்படி எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான்? அதான பார்த்தேன். டேய் மச்சான் கௌதம், உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கா, உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா? ஏ மணி, அவன்கிட்ட நீ என்ன கேட்டாலும் இப்போதைக்கு பதில் வராது. ஏன் மச்சான்? அப்படியே கொஞ்சம் கீழே எட்டி பாரு, உனக்கே தெரியும். கீழேயா? அது கீழே என்ன இருக்கு மச்சான்? இப்ப புரியுதா? மச்சான், அது வினிதா தானே? அவளேதான்.
மச்சான் இவன் அந்த பொண்ணு பேசாம இருக்கான். அவன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுறதா இல்ல, இப்படியே தூரமா நின்று பார்த்துட்டு தான் இருப்பான். எனக்கு இப்பதான் மச்சான் புரியுது இவன் எதுக்கு எம்இ ஜாயின் பண்ணான்னு. எனக்கெல்லாம் அதெல்லாம் எப்பயே புரிஞ்சிருச்சு. அதனால தான் சைலண்டா நானும் எதுவும் பேசாம எம்இ ஜாயின் பண்ணிட்டேன். ஆனா மச்சான் இவன் இப்படி சைலண்டாவே தூரமா நின்னு பார்த்துட்டே இருந்தா மட்டும் போதுமா? அந்த பொண்ணுகிட்ட போய் பேசலாம்ல, எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு. யாரு இவன்? அட ஏன்டா நீ வேற? நீயே பார்த்துருக்கல, எத்தனை தடவை ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட போனால் மட்டும் இவனுக்கு பேச்சே வராது. இன்ன வரைக்கும் அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசினதில்ல அவன். இப்படியே தூரமாக நின்று மட்டும் பார்க்குறான். இப்படியே தூரமா நின்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு இவன் யாருன்னு கூட தெரியாது. இத்தனை வருஷத்துல அட்லீஸ்ட் அந்த பொண்ணுக்கு இவனை பத்தி கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கலாம்ல. அதை கூட நான் ட்ரை பண்ணாம இப்படி தூரத்துல நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் ஏதாவது சொன்னால் நான் கேட்டுப்பேன், அவ்வளோதான். மற்றபடி அவனோட இந்த பர்சனல் விஷயத்துலலாம் நம்ம தேவையில்லாமல் தலையிடப்படக்கூடாது. அவன் என்ன நினைக்கிறானோ அவனுக்கு மட்டும்தானே தெரியும். அதனால் அவன் என்ன நினைக்கிறானோ அதுபடியே நடக்கட்டும். ஏதாவது பிரச்சனைனா அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். ம். அதுவும் கரெக்டு தான் மச்சான். ஏதோ நல்லபடியா போகிற டைம்ல நம்மளா போய் ஒன்று நினைச்சுக்கிட்டு அதை தப்பா எடுத்துடக்கூடாதுல்ல. அதனால ஏதாவது பிரச்சனைனா அப்புறம் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் சைலண்டா சும்மா வேடிக்கை பார்க்க வேண்டியதான். ம். ஆமாம். இவன் வேற. டே கௌதம், என்னடா? என்னடா இந்த 2 வருஷமும் இப்படி தூரமாக நின்று பார்த்துட்டே இருக்கலான்னு ஐடியா இருக்கா? ஆமா மச்சான், நீ போய் தைரியமா பேசு. டேய் என்ன பேச சொல்ற? என்கிட்ட கேட்டா அந்த பொண்ணுக்கிட்ட என்ன பேசணும்னு உனக்கு தானே தெரியும். அப்போ நீ தான் போய் பேசணும். டேய் எப்படிடா? மச்சான் என்ன மச்சான் இப்படியே தூரத்துல இருந்தே பார்த்துட்டே இருந்தீனா? போய் பேசினா தானே அட்லீஸ்ட் நீ யாராவதுன்னு அவ தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காவது போய் பேச. ஆமாண்டா, இப்படி 3 வருஷமா தூரத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்க. அவளுக்கு உன் பேராவது தெரியுமா? அட்லீஸ்ட் உன் பேரையாவது போய் சொல்ல. நீ போய் உன்னோட லவ்வை சொல்லனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் போய் பேசு. கௌதம்னு ஒரு ஆள் இந்த காலேஜில் இருக்கான் அப்படின்னாவது கொஞ்சம் கன்வே பண்ண வைக்கிட்ட. அதை விட்டுட்டு இப்படி தூரமாக நின்று பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த 2 வருஷமும் நீ இன்னும் தூரமாக நின்று பார்த்துட்டே தான் இருக்கணும். டேய் மச்சான் என்னடா இப்படி சொல்ற? கௌதம், ஹரி சொல்றது ஒன்றும் தப்பு இல்லைல்ல. நீ இப்படியே இருந்தீனா 2 வருஷமும் இப்படியே தான் இருக்க முடியும். நீ போய் பேசு. அட்லீஸ்ட் உன் பேரையாவது அவகிட்ட சொல்ல. அப்படிங்கிறியா? சரி, நான் போய் அவகிட்ட பேசுறேன். கௌதம், அதானே பார்த்தேன். என்னடா இவ்வளோ நேரமாக ஆகுது, இன்னும் என்ட்ரி கொடுக்கவே இல்லைன்னு. ஆ சொல்லு அனிதா. இனி அவன் போய் அந்த பிள்ளைகிட்ட பேசின மாதிரி தான். மச்சான் என்னடா அவன் பேச போறான்னு தைரியமா போற நேரத்துல இவ வந்துட்டா. அதிர்ச்சிலாம் ஆகாத, இது தெரிஞ்ச விஷயம் தானே. அதனால இவ ரொம்ப ஓவரா தாண்டா பண்றா. இவளுக்கு என்ன பிரச்சனை? அவன் போய் அந்த பொண்ணு கிட்ட பேசினா. இவளுக்கு அவனை பிடிச்சிருக்கு, ஆனால் அவனுக்கு அவளை தானே பிடிச்சிருக்கு. இவங்க 2 பேரும் ட்வின்ஸ் தானே? ஏன் இவனுக்கு அவ்வளவுதான் பிடிச்சிருக்கு, இவனுக்கு நல்லாவே தெரியும்ல. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம திரும்பவும் வந்து வந்து வம்பிழுத்துட்டு இருக்கா? அது நமக்கு தெரியுது, ஆனால் அவளுக்கு தெரியலையே. அவளுக்கு மட்டுமா, இவனுக்கும் தெரியல. இவன் ஏதோ அந்த பொண்ணு நார்மலாக பேசுகிறான்னு நினச்சிட்டு இருக்கா. ஆனால் அவள் எந்த இன்டென்ஷனில் பேசுகிறான்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அனிதாவும் வினிதாவும் ட்வின்ஸ் தான். வினிதா தான் ஃபர்ஸ்ட்டு, அனிதா செகண்ட் தான். சொல்லப்போனால் அனிதாவுக்கு சிஸ்டர், அதாவது அக்கா. அக்கா கௌதம் லவ் பண்ணுறான், ஆனால் தங்கச்சிக்கு பிடிக்கல. அக்காவை லவ் பண்ணக்கூடாது, என்னைய தான் லவ் பண்ணணும், என்னைய தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லணும்னு இவ ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனால் இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. சொல்லப்போனால் இவளால் தான் இத்தனை வருஷமாக அந்த பொண்ணுக்கிட்டே பேசாமே இருக்கிறான். அந்த பொண்ணுக்கிட்ட பேச போகிற டைம்லலாம் கரெக்டாக எங்கேருந்து தான் வந்து என்ட்ரி கொடுக்குறானே தெரியாது. இவனும் அதுக்கு ஏற்ற மாதிரியே அனிதா கிட்ட பேசிட்டு அப்படியே கிளம்பி போயிடுவான். ஆனா ரொம்ப ஓவரா தாண்டா பண்றா. இவளை ஏதாவது பண்ணிடலாமா? ஏய் கம்முன்னு இரு நீ வேற. ஆனா பேரை பாரு, அனிதா வினிதா. வினிதாக்கு பதிலு வனிதான்னு வச்சிருந்திருக்கலாம்டா. அனிதா வனிதா. வனிதா மணி வனமோகினி வந்தாடு டும் 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 டும். இல்லை சத்தம் போட்டு பாடாதல, அவனுக்கு மட்டும் கேட்டுச்சு உன்னை அவ்வளோதான் கோழி நசுக்கிற மாதிரி நசுக்கி விட்டுருவான். அத்தி பண்ணாலும் பண்ணுவான். சரி, அவன் என்னதான் பேசுறான்னு கேட்போம். கௌதம், நீங்க ஈவினிங் ஃப்ரீயா? ஏன் எதுக்கு அனிதா? அது கௌதம், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சின்னதாக ஒரு பார்ட்டி மாரி வெளியில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் வந்தால் நல்லாயிருக்கும். அதனால் உங்களை இன்வைட் பண்ணலான்னு. நாங்களும் வரலாமா? நீங்களா? ஆ, உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் வாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆ கௌதம், நீங்கள் ஃப்ரீ தானே? நீங்கள் ஈவினிங் வர முடியுமா? இல்ல அனிதா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, என்னால வர முடியாது. கௌதம் ப்ளீஸ், நான் நிறைய தடவை உங்ககிட்ட கேட்டுட்டேன். ஏன் ஒரு தடவை கூட என் கூட வெளியில் வர மாட்டேங்கிறீங்க? நீ ஒவ்வொரு தடவை கேட்கும் போது எனக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்கும். நான் ஃப்ரீயா இருக்கும் போது நீ எதுவும் கேட்டது இல்லைல்ல, அதனாலதான் சொல்றேன். எனக்கு வேலை இருக்கு, என்னால வர முடியாது. ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு வேலை இருக்குது. ஆனால் உங்களுக்கு எப்போ ஃப்ரீன்னு சொல்லுங்கள், நம்ம அப்போ வெளியில் போகலாம். அனிதா அவன் தான் சொல்கிறான்ல வேலை இருக்குன்னு,
அப்புறம் என்ன பேசிட்டு இருக்க? நீ போ. ஹரி, நான் உன்கிட்ட பேசல, நான் கௌதம்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ தேவையில்லாம பேசாத. அனிதா, இல்ல கௌதம், பேசிட்டு இருந்தனா ஹரி நடுவில் பேசினதும் கோபம் வந்துருச்சு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஹரி, சாரி, நான் ஏதோ ஒரு கோவமாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடு. கௌதம், கோவப்படாதீங்க, ஏதோ கோவத்தில் தானே பண்ணிட்டேன், சாரி. அனிதா, அவங்க 2 பேரும் என் ஃப்ரெண்டு. சின்ன வயசுல இருந்து என் கூட இருக்காங்க. ஏன் முன்னாடியே அவளை கோவமா பேசுற, மிரட்டுற? என்ன? இல்லை கௌதம், சாரி, நான் ஏதோ கோவத்தில் பேசிட்டேன், சாரி கௌதம். இங்க பாரு அனிதா, என்னால வெளியில வர முடியாது. நீ கேட்குறப்பல நான் ரீசன் சொல்றது உண்மைதான். வேலை இருக்கு, நான் அங்க போகணும் இங்க போகணும்னு சொல்றதெல்லாம் உண்மைதான். இங்க பாரு, நான் உண்மையை சொல்றேன். எனக்கு எந்த பொண்ணு கூடயும் வெளியில போக பிடிக்கவே பிடிக்காது, புரியுதா? அதனாலதான் நீ ஒவ்வொரு தடவையும் கேட்கும்போது நான் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா நீ புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப வந்து என்கிட்ட கேட்டுட்டே இருக்க. ஆனா கௌதம், ஏதாவது ஒரு பொண்ணு கூட தானே, ஆனா ஏன் கூட வரலாம்ல? ஏதாவது ஒரு பொண்ணுன்னா அதுல நீயும் தான், புரியுதா? மற்ற பொண்ணுங்களும் நானும் உங்களுக்கு ஒண்ணா? ஆமா, எனக்கு எல்லாருமே ஒண்ணுதான், ஒரே மாதிரி தான். எனக்கு இங்க யாருமே ஸ்பெஷல் கிடையாது, புரியுதா? அண்ட் ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாத, புரியுதா? மச்சான், வாங்கடா போலாம். கௌதம், கௌதம், ஒவ்வொரு தடவையும் என்ன அவாய்ட் பண்ணிட்டே போறீங்களா கௌதம்? பாத்துக்கிற கௌதம், ஆனா கண்டிப்பா உங்களை நான் விட மாட்டேன். எனக்கு நீங்க வேணும். உங்களை நான் யாருக்கு விட்டு கொடுக்கவே மாட்டேன். அது என் அக்காவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உங்களை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு நீங்க வேணும். எனக்குமே ஆரம்பத்துல ஒண்ணுமே புரியலடி. நானுமே தெரு தெருன்னு முழிச்சிட்டு தான் இருந்தேன். ஆனா என்ன பண்றது, எதுவும் தெரியாதுன்னு காட்டிக்க முடியாதுல்ல. ஒவ்வொரு தடவையும் ஸ்கூல்ல வேற வேற கிளாஸ் போகும்போது சேம் ஃபீலிங். ஃபர்ஸ்ட் டே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இன்னைக்கும் இருந்துச்சு. போக போக எல்லாம் புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். புரிஞ்சா சரி. ஆனா நல்லா தான் இருக்குல்ல காலேஜ்? ஆமாப்பா, காலேஜ் ரொம்பவே நல்லா இருக்கு. அதுவும் பாத்தியா, இன்ஜினியரிங்ல 2 கேண்டீன் இருக்கு. ஆர்ட்ஸ்லயும் 2 கேண்டீன் இருந்த மாதிரி தான் கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா, இன்ஜினியரிங்ல 2 கேண்டீன் இருக்கு, ஆர்ட்ஸ்ல 2 கேண்டீன் இருக்கு. அப்புறம் 2த்துக்கும் சென்டரா பெரிய கேண்டீன் ஒன்று இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். 2த்துக்கும் சென்டராவா? பெரிய கேண்டீனா? ஆமா. அஞ்சலி, நம்ம ஒரு நாள் அங்க போயிட்டு வரலாமா? கண்டிப்பாடி. இன்னும் 4 வருஷம் நம்ம இங்கே தான் இருக்க போறோம். 4 வருஷம் அந்த காலேஜ்ல எங்கெங்க போகணுமோ எல்லா இடத்துக்கும் போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நம்ம கிளாஸ் ரூம்ல ஏன்டி பசங்களே அதிகமா இல்ல, வெறும் பொண்ணுங்க தான் இருக்காங்க. அதுக்கு நீ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல போய் ஜாயின் பண்ணியிருக்கணும். அங்கதான் வெறும் பசங்களா இருப்பாங்க. ஆமா, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல தானே பசங்க அதிகமா இருப்பாங்க. நம்ம ஈசி ஸ்டூடெண்ட், ஈசில வந்து அதிகமா பொண்ணு தானே இருப்பாங்க. மாயா சொல்ற மாதிரி அட்லீஸ்ட் கொஞ்சம் பசங்களாவது இருந்திருக்கலாம். அஞ்சலி, நீயுமா? என்ன நீயுமா? அப்படியே நீங்களாம் யாருமே சைட் அடிக்காத மாதிரி தான். சரி விடு விடு. ஆனாலும் நம்ம கிளாஸ்லயும் பசங்க இருக்காங்கல்லடி, வெறும் பொண்ணுங்க மட்டுமா இருக்காங்க? கொஞ்சம் பசங்களும் இருக்காங்கல்ல. யாரு அவங்களாம் பசங்களா? மாயா, நீ இருக்க பத்தியா? நான் உண்மையை தாண்டி சொல்றேன், எனக்கு தெரியல, அதனால தானே சொல்றேன். இதுல என் மேல என்ன தப்பு இருக்கு? ஆமா ஆமா, இதுல மாயா மேல என்ன தப்பு இருக்கு? லவண்யா, நீ சொல்றதுதான் தப்பு, மாயா மேல எந்த தப்பும் இல்ல. நான் தப்பா சொல்றேனா? சரி சரி, நான் தப்பா தான் சொல்றேன். ஆனா அஞ்சலி, நான் இந்த காலேஜை பத்தி விசாரிச்சேன். என்ன மாயா, பிளேஸ்மெண்ட் பத்தியா? அதை பத்திலாம் இல்ல. அப்புறம் எல்லா காலேஜ்லயும் ஏதாவது ஒரு டானு, அப்புறம் கெத்து, அப்புறம் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அதான் சீனியர் பசங்களாம் நல்லா கெத்தா சுத்துவாங்களே. அப்ப இந்த காலேஜ்ல யாரா இருக்காங்களா? ஆமா வந்தனா, நான் இந்த காலேஜை பத்தி விசாரிச்சேனா அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த காலேஜ்லயும் ஒரு டான் இருக்காருன்னு. டானா? அதானே டானா. டானுனா டான் கிடையாது, அவர் பேர் வந்து கேகே. காலேஜில் எல்லாருமே கேகேன்னு தான் சொல்லுவாங்க. அவர் செம்ம கெத்தாண்டி, சூப்பராக இருப்பாராம். யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனைனா அப்படியே வந்து ஹெல்ப் பண்ணுவாராம். அவ்வளோ நல்லவராம். ஓ, அவர் அவ்வளோ நல்லவரா? ஆமாம் ஆமாம், ரொம்ப நல்லவரா. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டா, அதுவும் ஃபைனல் இயரா. மெக்கானிக்கல் அண்ட் ஃபைனல் இயர்.
ஃபைனல் இயர்னாலே கெத்தாக தான் இருப்பாங்க, மெக்கானிக்கல்னா ரொம்பவே கெத்தாக இருப்பாங்க. ஸோ அதில் யாராவது சொல்லியிருப்பாங்கடி. ஐயோ இல்லை அஞ்சலி, அவர் வந்து ஃபைனல் இயர்லலாம் வந்து டான் ஆகலையா, அவர் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே டான் தானா. என்னடி சொல்கிற, டானுங்கிற கேக்கேங்கிற, அவர் பேர் என்னதான்? ஆமாம் ஆமாம், அவர் பேர் என்னதான்? அவர் பேர் கேக்கே தான், ஆனால் நிறைய பேர் அவரை டானுன்னு தான் சொல்லுவாங்களாம். ஏன்னா அவர் ரொம்ப மாசாக இருப்பார் அந்த காலேஜில். அவர் மாசோ தூசோ, அடுத்த கிளாஸுக்கு டைம் ஆகுது, வாங்க போகலாம். அதே, அவர் மாசா இருந்தா என்ன இல்ல தூசா இருந்தா என்ன, நமக்கு நம்ம வேலை தான் முக்கியம். அதனால கிளாஸுக்கு போலாம், ஓகேவா? அவரை பத்தி சொல்லன்னா எவ்வளவு இருக்கு தெரியுமா? நான் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணேன்டி. பாரா, இந்த அளவுக்கு பில்டப் பண்ணி பேசுற அஞ்சலி. அப்ப கண்டிப்பா அந்த டானை பார்த்தே ஆகணும். சாரி, கேக்கேவை பார்த்தே ஆகணும். ஆமா, கண்டிப்பா டானை பார்த்தே ஆகணும். அப்பதான் அவர் மாசா இல்ல தூசான்னு தெரியும். நான் சொல்றத கேளு, எல்லாம் அப்புறமா கேட்டுக்கலாம். கிளாஸுக்கு போகலாம். ஆமாமா, கிளாஸுக்கு போகலாம். மாயா, நீ சொல்றத நான் அப்புறமா கேட்டுக்கிறேன். அச்சோ, ஆதி வேற வண்டியில வரானே. இப்ப எங்க போறது? இங்க போறதா அங்க போறதா? இப்ப என்ன பண்றது? இப்ப என்ன பண்றது? தள்ளுமா? சரி தள்ளுறேன். அப்பாடி, தள்ளியாச்சு. யாரு? நான் லூசு? உன் கூட விளையாட வந்த பத்தியா? நான் லூசு தான். அதுதான்டா நானும் தள்ளிட்டு தானடா இருக்கேன். ஓ, தள்ளி போன்னு சொன்னியா? சாரிடா, தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். டேய், லூசுன்னு சொன்ன உங்க அம்மாவை கூப்பிட்டுருவேன். என்ன, உங்க அம்மாவை கூப்பிட்டுட்டா? அந்த பயம் இருக்கட்டும். இன்னொரு தடவை நீ என்ன லூசுன்னு சொன்ன உங்க அம்மாவை கூப்பிட்டுருவேன். அந்த பயம் இருக்கட்டும். சரி, நீ என்ன தனியா இங்க நின்று விளையாண்டுட்டு இருக்க? எங்க உங்க அம்மா? உள்ளயா? சரி சரி, நானும் உன் கூட சேர்ந்து விளையாடவா? ஜாலியா விளையாடலாம். அம்மா, உங்க மாமா இன்னைக்கு உன்னை பார்க்க வரல? ஓ, காலேஜ் போச்சா? சரி சரி, நம்ம வண்டி ஓட்டுமா? சரி, இப்ப நானும் வண்டியில வந்து உக்காந்துக்கவா? ஏண்டா, நானும் உன் பின்னாடி உட்காந்துட்டு வரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்தே போலாம் வண்டியில. எது, வண்டி உடஞ்சிருமா? ஏண்டா, நான் அவ்வளோ வெயிட்டா வரக்க? இதுவே ஸ்டீ வந்து உக்காந்தா? உனக்கு ஸ்டீன்னா தெரியாதுல்ல? இதுவே அஞ்சலி வந்து உன் வண்டியில உட்காந்தா வேணான்னு சொல்லுவியா? அஞ்சலின்னு சொன்னா மட்டும் பல்ப் எரியும் உனக்கு. ஏன்டா அவளை மட்டும் உனக்கு பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல? அட பாவி, இங்க பாராதி, இப்படிலாம் சொன்னீன்னா நான் உன்னை கட்டிக்கவே மாட்டேன் பாரு. பாலா, அடடே ஆதிக்குட்டி, அக்கா கூட விளையாண்டுட்டு இருக்கியா? என்ன 10 பாட்டியா? டே, எங்க அம்மா பேரு பத்மாடா. ஏமோ, பாத்தியா, உன்னை 10 பாட்டிங்கிறான். அவன் வாயில என் பேர் வராதுடி, அவன் அப்படித்தான் கூப்பிடுவான். எப்பா, எப்ப பார்த்தாலும் அஞ்சலி 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 தான். உனக்கு அவளை மட்டும் தான் பிடிச்சிருக்குல்ல? அதே அஞ்சலி காலேஜ் போயிருக்கா, இன்னும் வரல. வந்துட்டு இருப்பா, வந்ததும் வருவா. சிரிப்பு பத்தியா இதுக்கு? அதே அம்மா எங்க? அம்மா, பாலா டீச்சர் உள்ளதா இருக்காங்க. அப்படியா? சரி, நீ பார்த்தவன் கூட விளையாடு, கீழே விழுந்துற போறான் அவன். நான் போய் உள்ள பாலாவை பார்த்துட்டு வரேன். சரிம்மா. சொல்லுடா, உனக்கு அஞ்சலியை தான் பிடிக்குமா, என்ன பிடிக்காதா? பாலா, ஆதி, அஞ்சலி உன்கிட்ட ஒன்று சொல்ல சொன்னா தெரியுமா? அது நீ இப்படி கீழே வந்து இங்க உட்காரு, அப்பதான் சொல்லுவேன். அது உன்கிட்ட மட்டும்தான் சொல்ல சொன்னா. உன்கிட்ட சொல்லும்போது யாராவது கேட்டுட்டாங்கன்னா, இப்போ எங்க அம்மா போனாங்கல்ல, அதான் 10 பாட்டி, அவங்க கேட்டுட்டாங்கன்னா, அதனால கீழே வந்து உட்காரியா? ஒரு சில வார்த்தை வாயில வராத, நான் ஒரு சில வார்த்தை மட்டும் நல்லா வாயில வரும். வந்து கீழே உட்காரு. சமத்து பிள்ளையா கீழே உட்காந்துட்டியா?
அஞ்சலி என்ன தெரியுமா உன்கிட்ட சொல்ல சொன்னா? அஞ்சலி என்ன சொன்னானா, போடா. போடா, நான் நல்லால, அவ மட்டும் நல்லா இருக்குன்னு சொன்னால, வண்டி தரமாட்டேன் போ. ஆ, தரமாட்டேன் போ. உங்க அம்மா கூப்பிட்டா நான் தரமாட்டேன். போய் சொல்லு. நீ வேணா சொல்லு உங்க மாமாட்ட. உங்க மாமா பத்தி எனக்கு என்ன பயமா? போய் சொல்ல. தரமாட்டேன்டா, உன் வண்டி நான் தரையே மாட்டேன். நான் எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன் போ. ட்ருன் 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 பாப்பா பாப்பா. நான் எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன்ப்பா. இல்ல இல்ல, இது உன் வண்டி இல்ல, நர்மதா வண்டி. நான் தரமாட்டேன். தரமாட்டேன் போடா. டேய் டேய் டேய். டேய் இருடா. பாப்பா ட்ரூன் ட்ரூமா. டேய் அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால்